Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் 2 அதிகாரம் 7வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம எந்த விசுவாசத்தில் நம்ம பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுதுன்னா, அவருக்குள் நீங்க போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. மேல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த விசுவாசத்தினுடைய வித்தை உங்களுக்கு போதித்திருக்கிறாங்க. அதுல நீங்க எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்துல உறுதியோடு இருந்து நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள பெருக்கத்தை விரும்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தலைமுறையாக பெருக்கத்தை விரும்புகிறார். விசுவாசத்துல நாம பெருக வேண்டும், நம்பிக்கையில பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்துல பெருக வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதத்துல பெருக வேண்டும். தேவனாகி கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பெருக வேண்டும், ஸ்தோத்திரத்தோடே அதிலே நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் பார்த்தார், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் வேண்டும் என்றுதான் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கோள் காண்பித்து சொல்லுகிறார், நீங்கள் பெருக வேண்டும், நான் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தான் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது காரியத்திலிருந்து ஆதாமை பார்த்து நீங்க பலுகி பெருக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை விரும்புகிறார். ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் பொழுதே அவன் 100 மடங்கின் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தில் அவன் கடந்து போனான். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த காலை வேளையில ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வேர் கொண்டீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தீர்கள் என்றால், கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன போதிக்கப்பட்டதோ, உங்களுக்கு எந்த அளவு போதிக்கப்பட்டதோ அந்த அளவின்படியே நீங்கள் அதில் பெருகுவீர்களானால், அதிலே நீங்கள் உறுதியா இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நிஜம், உண்மை உள்ளது. நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்ம பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய போறது இல்லை. நமக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நமக்குரியதுதான். இந்த நேரத்துல கூட அதுக்கு மேல் வசனத்துல நான் வாசித்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பெருக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வேரானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருங்க. ஏற்றுக்கொண்டதுபடியே வாசற்படியில நிக்காதீங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுங்க. நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், இவர்தான் என் ரட்சகர், இவர் மூலமா எனக்கு பெரிய ரட்சிப்பு உண்டு, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், எனக்காக சிலுவை சுமந்தவர் என்று விசுவாசிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே நிக்காதீங்க. உள்ளே வாசலுக்குள்ளே உட்பிரவேசிங்க. நீங்கள் உள்ளே வரும்போது வேர்கொண்டவர்களாக அவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, பெருக்கத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசும்போது ஒரு இமேஜினோட பாருங்க, ஒரு மரமானது அந்த வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கீழே படர்ந்து போய்கொண்டே இருக்கிறதோ, அந்த இடத்தினுடைய வளர்ச்சி பார்த்தோம்னா மிக அளவுல பெரிய மரமாய் கனியாய், அதுல பழங்களை ஆசீர்வாதமாய் அது தருகிறதை நாம் காண முடிகிறது. ஆமென். வேர் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் மேலே இருக்காது. அப்ப நாம அடித்தளம் ரொம்ப அவசியமானது. இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள்ள வளருங்க. உலக பிரகாரமான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, உலக பிரகாரமான உலக வழக்கம் இருக்கிறது. அதை நோக்கி நிறைய பேர் உபவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியாக இராதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும், நாம பெருகுகிற பிள்ளைகளாக, அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், வேர் கொள்ளுங்க, கட்டப்படுங்க. அந்த போதிக்கப்பட்ட அந்த போதனையின்படியே அவருக்குள்ள விசுவாச உறுதி கொண்டு, எப்படியாகிலும் என் கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு அதிசயத்தை செய்வார் என்ற விசுவாச உறுதியோடு கூட நீங்கள் பெருகுங்க. எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா தேவ மனுஷர்களும் பெருகினார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாமும் பெருகுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே இயேசுவே, நீர் பேசின இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதில் வேர் கொண்டவர்களாக நானும் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அதில் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தாவே உமக்குள்ள நிலைத்திருந்து ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தில் உறுதியா இருந்து பெருக கிருபை தருவீராக. இதற்கு விரோதமாக
விதமாய் வந்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய உலக மாயைகள், எல்லா உலக ஆசைகள், பாசங்கள், எல்லா விதமான உலக பிரகாரமான லௌகீக கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் எல்லா வீடுகளுக்கு மத்தியில் ஒரு பிரசன்னம் ஆண்டவரே அசைவாடட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவே ஆகிய உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், கால்வலிகள், தலைவலி, ஆண்டவரே வயிற்று வலி, எல்லா வலிகளும் இயேசு நாமத்தில் நீக்கி போடுங்க. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த வீட்டில் பரவப்பாய செய்யுங்க. ரத்தத்தை தெளித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.